தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இத தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் இருந்து வந்தது. இப்ப பார்த்தோம்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்க போகுது. 37 அதாவது 1ல இருந்து 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் இருக்குது. 60 வருடங்கள்ல 37வது வருடம் தான் சோபகிருது வருடம். அதோட முடிவு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட முடிஞ்சு சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா அடுத்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. இந்த குரோதி வருடத்துல என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில நம்ம பார்க்கையில குரோதி வருடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி இருக்குது. தங்கம் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமோகமான வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இந்த குரோதி வருடம் இருக்குது. அது இல்லாம டெக்னாலஜி துறைகள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, கணினி துறைகள், கம்ப்யூட்டர் துறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரமாண்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வருடங்கள் சிறப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தை பொறுத்தளவுல என்ன மாதிரி இருக்குன்னா தொழிலாளர் போராட்டங்கள் அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா தீவிரவாதங்கள், நிலநடுக்கம், தேவையில்லாத நேரத்துல அதிகப்படியான மழை, தேவைப்படுற நேரத்துல மழை இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேற பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு போதுமான அளவுல ஒரு வரவேற்பு இல்லாத நிலை, பதவிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள், உயர் பதவியில இருக்கவங்களுக்கு ஒரு கடுமையான சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வருடத்துல ஏற்படுது. இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரையில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த விஷயம் இருக்கு. விளையாட்டுத்துறை, அதே போல வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடமாக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது அமையுது. குரோதி வருடத்தை பொறுத்தவரையில செவ்வாய் தான் பாத்தீங்கன்னாக்க ராஜாவாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் மந்திரியா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்துல சிறப்பு ஒரு தனி சிறப்பான பலன்கள் இந்த வருடத்துல உண்டு. அதை நம்ம தொடர்ச்சியா உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். புத்தாண்டை பொறுத்தவரை இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களையே துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனா கிரக நிலைகளை பொறுத்த வகையில இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு துலாம் ராசினியர்களுக்கு. இப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு என்ன மாதிரி செயல்படுறாரு, அதே போல எந்தெந்த வகையில உங்களுக்கு பணம் வரும், எந்தெந்த வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், எந்தெந்த வகையில திட்டமிட்டு செயல்படணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம துலாம் ராசிக்கு பார்க்க போறோம். துலாம் ராசியை பொறுத்த வகையில 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று கம்பீரமா அமர்ந்திருக்காரு. அவர் தான் இந்த வருஷத்தோட மந்திரி. அப்ப என்ன நடக்கும் பாருங்க, பணம் வரும். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. உட்கார்ந்த இடத்துல இருந்து உழைக்காத வருமானம், உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாற்றம் இந்த குரோதி வருடத்துல. உழைப்பில்லா வருமானம், குடும்பத்துல பூர்வீகத்துல இருந்த சொத்து சிக்கல்கள் சேர்ந்து அதன் மூலமா வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குலதெய்வத்தால ஆதாயம். ஆமா, குழந்தைகள் பாத்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பெற்றெடுத்து வளர்ப்பவங்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். ஆமா, குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு, வெளிநாட்டுல இருக்கிறாங்க வரல, வெளியூர்ல இருக்கிறாங்க வந்து பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அன்பு பரிமாறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகுதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகு. ஆமா, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையும் உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரியா அவங்களை நினைக்க கூட முடியாது, நினைச்சாலே தவிடுபடியாயிரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. எதிரிகள் தூசமாக கூடிய ஒரு அமைப்பு. அதே போல நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் கேட்ட இடம்லாம் கடன் கிடைக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தணுமா, கடனை கேட்டு பாருங்க, உடனே கிடைக்கும். ஆமா, கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்ப உங்களுக்கு எதிரி இல்ல, பகை ஏற்படக்கூடிய அமைப்பு இல்ல, தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்கலாம், சுப நிகழ்ச்சிகள் செய்ய கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏங்க இடம் வாங்குறது கூட கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருதுங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் நேரடியா ராசியை பார்க்கிறார்.
ராசி பார்க்கறதுனால குருவோட ஆதிக்கம், குரு அருள் அப்படிங்கிறது சூப்பரா இருக்குது. குரு அருள் பெற்ற ஒரு மிகப்பெரிய ராசி அப்படிங்கிறது விஷயமும் இருக்குது. இதுல ஒரு சேஞ்சஸ் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்திரை 18ற்கு பிறகு மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தங்களோட ராசியில் இருந்து 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். சோ 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறதுனால பாதிப்பு இருக்குமோ, அஷ்டம குரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். துலாம் ராசி நேர்களை பொறுத்தளவுல ராசி அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நேரத்துல 3க்கும் 6க்கும் உடையவர் குரு பகவான் தான் என்ன பண்றாரு, 8க்கு போறார். ஆமா, மறைந்தவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அங்கிருந்து அவர் 2ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தையும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதையும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பை பார்க்கிறாரு. ஆனா வரவு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப என்ன நடக்குது, ஆமா திடீர் அதிர்ஷ்ட வருமானம்னு ஒண்ணு இருக்குது. அதே போல தொழில் வருமானம் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான தங்கம் சேர்க்கை அதிகரிக்க போகுது. மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. ஆமா, குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. நீங்க பேசுற சொல்லு வலிமை அதிகரிக்க போகுது. சொல்லாற்றல் பெருக போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியாலையும் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. வெளிநாடு போகலாம், வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுறதுனால மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாம கடல் கடந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும், நல்ல செய்திகளா இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய செய்திகளாக இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மறைகளை ஞானம் கிடைக்கும். ஆமா, மறந்தவைகள்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, சுக குறைபாடெல்லாம் நீங்கி ஆமா ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். சோ கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாம குரு பாத்தீங்கன்னா உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அது 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வண்டி வாகன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வாகனம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல டிரான்ஸ்போர்ட் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். குடும்பம் பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலத்துல குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. அதே போல அம்மா அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க அம்மா குழந்தைகள் பாசம் அதிகரிக்க போகுது. அதே போல குழந்தைகளுக்கு தன் தாய்க்கு இருந்து வந்த சுகக்கேடுகள், உடல் நல குறைவு அப்படிங்கிறது மறைஞ்சு உடல் சுகம் ஏற்பட போகுது. உடல்நிலையில் முன்னேற்றம், மனநிலையில் முன்னேற்றம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில திட்டமிட்டு செயல்களை செய்ய ஆரம்பிச்சா 100க்கு 200% மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வருடமா இந்த வருடம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வழிகள்ல பல பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நெட்வொர்க் துறைகள்ல நீங்க சாதிக்கலாம். நெட்வொர்க் துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற துலாம் ராசி நண்பர்கள், எல்ஐசி பில்ல இருக்கவங்க, நிதி நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களோட ஒர்க்குல மிகப்பெரிய வருமானம் ஈட்டுவாங்க. அது மட்டும் வேலை செய்யற இடத்துல புது அங்கீகாரம் கிடைக்கும். ஆமா, முன்னேற்றம் உண்டு. அதுலயே பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படின்னே சொல்லணும். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத தனவரவு, பொருள் வரவு அமையக்கூடிய அமைப்பு இந்த வருடத்திலே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம், குலதெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாம புது
புது இடம் வாங்குறது, புது வீடு கட்டுறது, வீட்டை விரிவுபடுத்துறது, விலகி சென்ற சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்றது, ஆமா, தங்க நகை வாங்கி மகிழ்றது, கடனை அடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, ராகுவோட சேர்க்கை, அதாவது புதிய புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக, தொழில் ஒப்பந்தங்கள் மூலமாக, அதே போல கான்ட்ராக்ட் ஒர்க் செய்யறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரும் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. டாக்குமெண்டேஷன் ஒர்க்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஜாமீன் கையெழுத்துக்களை படிச்சு போடக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம ஜாமீன் கையெழுத்து போல கவனமாக கையாள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த வருடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம், நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய பலம், நண்பர்கள் வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பெரும் பெரும் பங்கு உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒத்துழைப்போட புது தொழில்கள் நடத்தலாம், புது தொழில்கள் செய்யலாம், தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு, புதிய விஐபிக்களோட சந்திப்புகள் இருக்கு, தொழிலதிபர்களோட சந்திப்பு இருக்குது. அதே போல வங்கிகள் மற்றபடி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா புது முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, அரசு துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமா, அதே போல தந்தை வழியில இருந்து வந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம தந்தையோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகக்கூடிய அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு அமைகிறது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு